10 நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஸ்டைலில் நெல்லூர் ஸ்பெஷல் கார சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாமா. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃபுல்லாக காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதோட காம்பெல்லாம் எடுத்துகிட்டு நான் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் நேட்டு மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா இதே ரெசிப்பியை காஷ்மீரி மிளகாயில் கூட செஞ்சு பார்க்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போது ஒரு சாஸ்பேன் எடுத்துருக்கேன். அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை ஸ்டவ் மேலே வச்சு நல்லா நான் சூடு பண்ண போகிறேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா மிளகாலாம் இந்த மாதிரி கொதிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இதுக்கு நம்ம ரெஸ்ட் கொடுத்துடலாம். இப்போது 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மிளகாலாம் நல்லா இந்த மாதிரி சாஃப்டாக இருக்குது. இப்போ இது இருக்கட்டும். நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 போல் மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது கூடவே நான் ஒரு 10 போல் தோல் நீக்காத பூண்டு எடுத்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் தோலோடு தான் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே நம்ம வேக வச்சுருக்க மிளகாவையும் இந்த கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், அரைச்சாச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும். அதுக்கு ஒரு கடாயில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடாகணும். சூடானோடனே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் கடுகு அண்ட் கொஞ்சமாக உளுத்தம் பருப்பை ஆட் பண்ணுறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் ஒரு கொத்து கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இது கூடவே லைட்டாக மிக்ஸியை அழைச்சி அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு சிம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் இது நல்லா குக் ஆகணும். பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது நல்லா சிம்லேயே குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா பாருங்கள், தண்ணிலாம் லைட்டாக ட்ரை ஆகி இந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக வெல்லம் சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். இல்லை உங்களுக்கு காரம் பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே கூட டைரெக்டாக சாப்பிட்லாம். இப்போ பாருங்கள், 10-15 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சட்னிலேருந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான அண்ட் டேஸ்டான கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் சிம்பிளான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.